refreshing partner. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. லிங்கம் வந்து அது லைட்டா வந்து கொஞ்சம் வடச்சென்னை சாயல். அந்த வைப் அந்த அந்த இதுல இருந்துச்சு. நம்மளை காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம்னா என்னை காப்பாத்திக்கிறதுக்கு கொலை தான் செய்யணும்னா ரவுடிசம் பண்ணுவோம். 100 கொலை செய்வேன். படம் பேரை கேட்டோன்னே என்னடா இந்த வடிவேல் ஜோக்கி கிணத்தக்கான அந்த மாதிரி தான் அதுக்கு இருந்துச்சு. கடைசியில ஏதோ ஒரு அஜித் ரெஃபரன்ஸ் வேற போட்டு முடிச்சிருப்பாங்க அந்த ட்ரெய்லரை. முடியே இல்லை. நீங்க தலை வரலாறு பத்தி கேக்குறீங்க, சொல்றேன். அதுக்கப்புறம் அடுத்து 3ஆம் கண். அடுத்தது வந்து லக்கி த சூப்பர் ஸ்டார். லக்கியை காணோம் சார். டேய் இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? எந்திரிங்க. கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆன மூவிஸ் என்னலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச படம் பிளாஸ்ட். அவங்க அப்பா ஒரு சாதாரண ஹெட் மாஸ்டர். ஓகே ரைட். நம்ம ஏற்கனவே பிளாஸ்ட் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். சூப்பர். ஸோ நல்ல படம். அது வந்து இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்துட்டு அக்ராஸ் லாங்குவேஜஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக நமக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே இந்த ரிலீஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரிலீஸாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ரிலீஸ் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதில் வந்து பிளாஸ்ட். ஸோ பிளாஸ்ட் வந்து எல்லாருக்கும் ஏற்கனவே தியேட்டரில் ஒரு நல்ல ரிசப்ஷன் கிடைச்ச படம். பட் ஒரு சின்ன ஸ்டார் காஸ்ட்டுங்கிறனால பெருசாக ஒரு அர்ஜுன் இருந்தாலுமே கூட ஹாப்பனிங்காக இப்போ இருக்கிற யாருப்பா அதில் இருக்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பெருசாக அதில் இல்லை. பிரீத்தி முகுந்தனுமே இப்போ தான் ரைஸ் ஆகி வந்துட்டு இருக்கிற ஒரு நபர் அப்படின்றனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த படம் மேபி இதுக்கான என்ன ரிசப்ஷன் கிடைக்கணுமோ அதோட கொஞ்சம் கம்மியாக தான் கிடைச்சது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல படம். அது வந்துட்டு பிரீத்தி முகுந்தனுடைய ஆக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ஜென்ரலாக வந்து ஃபீமேல் ஸ்டார்ஸ்லாம் நடித்தாங்க அப்படின்னா வந்துட்டு மேல் ஸ்டார்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு இதில் இல்லை, ஏதோ என்னமோ ஒன்று மிஸ் ஆகுதுன்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து ஆக்ஷன் மூவிஸே பண்ணாமல் திடீர்னு அவங்களுடைய கரியரில் ஒரு 50-60 படம் பண்ணதுக்குன்னா அப்புறமா திடீர்னு அவங்கள தனியாக ஒரு இப்போ வந்து ஜோதிகா அவர்களாக இருக்கட்டும், நயன்தாராவாக இருக்கட்டும், அவங்களாம் திடீர்னு ஒரு ஆக்ஷன் ஹீரோயினாக காட்டுவாங்க. ஆக்ஷன் லீடுங்கும் போது இத்தனை வருஷமாக நான் அதெல்லாம் பண்ணதே இல்லையே, இப்போ இந்த படத்துக்காக கற்றுக்கணுங்கும் போது அது அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ஷனாக இல்லாத மாதிரி இருக்கும். அது எங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லோக்கா படத்தில் வந்து கல்யாணி பிரியதர்ஷனோட ஆக்ஷன்ஸ்லாம் வந்து போட்டு நொறுக்கிட்டாங்க. இவங்க வந்து நிஜமாக நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு வண்டர் உமன் மாதிரிலாம் எதையாவது ஒன்று எடுத்தாங்க அப்படின்னா தயவுசெய்து இவங்களை போட்டுருங்க பாடுத்தலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து அவங்களோட ஆக்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த வகையில் பிரீத்தி முகுந்தனோட ஆக்டிங் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ஆக்ஷன்ஸ் அதுக்காக அவங்க அந்த தேக்கொண்டோ ஒரு கராத்தேவுடைய விளாடுறவங்க எப்படி கராத்தே பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவங்க இந்த பிளாக்கு ஷாட்டு அடிக்கிறது இந்த கிக்குலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றும் கால் இங்கே இருக்கும் மேலே அப்படி பார்க்குவோம். ஸோ அவ்வளோ நேர்த்தியாக அதை கற்றுக்கிட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று சில படங்கள்லாம் நம்ம அந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லுவோம். பட் அந்த ஸ்கில்லை தாண்டி படத்தில் எதுவும் இல்லாதப்ப ஸ்கில்லை மட்டும் கற்றுட்டு என்னப்பா பண்ணுறது, இதில் ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ஜெயிலர் மூவினா நம்ம ரிவ்யூவில் கூட சொல்லியிருந்தேன். ஜெயிலர் மூவியில் என்ன இருக்குமோ அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு இவங்களை வச்சே கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லோ மோஷன் பிளாக் ஷாட்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். அது சில பேர் சொன்னாங்க இது வந்து இந்த ஒன்லைன் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் பழைய ஒன்லைனு, அதை லைட்டாக அப்படி பட்டிக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் நமக்கு அது மேட்டர் கிடையாது. படமாக பார்க்கும்போது ஹோல்சமாக ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் என்டர்டெய்னர் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபேமிலியாக உட்காந்துமே கூட நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு இதில் முகம் சுழிக்கிற மாதிரி இதுவும் அதுவும் அது ஃபேமிலியாக உட்காந்து சுத்தமாக எல்லாருமே நல்லா ஜாலியாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் ஆக்ஷன் பிளாஸ்ட். லிங்கம் வந்து அது லைட்டா வந்து கொஞ்சம் வடச்சென்னை சாயல் அந்த வைப் அந்த அந்த இதுல இருந்துச்சு. நம்மளை காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம்னா என்னை காப்பாத்திக்கிறதுக்கு கொலை தான் செய்யணும்னா ரவுடிசம் பண்ணுவோம். 100 கொலை செய்வேன். அதுலயுமே வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க லுக்கு வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதுல அவங்க கூலர்ஸ் மட்டும் போடலன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு சீரியஸான கேரக்டர் மாதிரியே அதில் தெரிஞ்சிருக்காது. ஆனா இருந்தாலுமே அந்த படம் வந்து எதை பத்தி எதுல ரிவால்வ் ஆகுது அப்படிங்கிறது ஏதோ கபடி கேம் அதை பத்தி ரிவால்வ் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதுல அவங்க ஏதோ வந்து பண்ணாத ஒரு கொலைக்காக ஜெயிலுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து என்னைய காப்பாத்திக்கிறதுக்காக எவ்வளோ கொலை வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ஒரு கேங்ஸ்டரா மாறின மாதிரி அந்த ட்ரெய்லர் போய் முடிஞ்சிருக்கும் காட்டியிருக்காங்க. பிரசாந்த் பாண்டிராஜ் அவர் தான் வந்து இந்த சீரீஸை வந்துட்டு ஷோ ரன்னராக பின்னாடி இருந்திருக்காரு, கோ டைரக்ட் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பிரசாந்த் பாண்டிராஜ் யார் அப்படின்னா விலங்கு சீரீஸுடைய டிரெக்டர். அப்புறம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வாரண்ட் அப்படின்ற சீரீஸுடைய ரைட்டர் இவர் தான். இவர் எழுதினாரு. விலங்கை எப்படி வந்து எடுத்திருந்தாரோ அதே மாதிரி வந்துட்டு இதுலையுமே வந்து எழுதினாரு. பட் ஆனால் இதில் டிரெக்ட் பண்ணாமல் டிரெக்ஷனை வந்துட்டு இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு இவர் வந்துட்டு நடிக்க போயிட்டார். அதில் ஃப்ரண்ட் கேரக்டராக வந்து பிரசாந்த் பாண்டியன் தான் நடிச்சிருந்தார்.
ஸோ ப்ரூஸ்லின்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ இவர் வந்து இதில் வந்து ஷோ ரன்னர், ப்ரொடியூசர் ப்ளஸ் வந்து கோ டைரக்டராக இதில் இருந்திருக்கிறாரு. ரிட்டன் அண்ட் டைரக்டர் வந்துட்டு இன்னொருத்தங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து இந்த இது. ஸோ அதே வேர்ல்டு தான் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஆமா வேர்ல்டுனா அதாவது லிட்ரலி அந்த உலகத்திலிருந்து அப்படியே இன்னொரு கேரக்டர் அப்படி கிடையாது. பட் ஆனால் இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இவரோட ஷோ அப்படிங்கும்போது இதுலேருந்து லுக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது வந்துட்டு அந்த ஃபீல் வந்துட்டு இன்னொரு த்ரில்லர் படத்துக்கான ஃபீல்ன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அவங்களோட ஜானர் இந்த த்ரில்லர் ஜானர்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி எடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கும்போது. ஸோ பீப்புளும் வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 8 எபிசோடு. ஸோ வந்து கொஞ்சம் ஜனரஞ்சகமாக அடித்து நொறுக்கி ரத்தம் தெறிக்க ஒரு அடி ஆக்ஷன் த்ரில்லர் இருக்கும். ஸோ பீப்புள் மைட் என்ஜாய். அடுத்தது 3ஆவதாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது என்ன படம்? அடுத்தது கிணத்த காணும். யோகி பாபுவோட அவரு நடிச்ச படம். படம் பேரை கேட்டோன்னே என்னடா இந்த வடிவேல் ஜோக்கு கிணத்த காணும் அந்த மாதிரி தான் அதுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்த்தா வந்து அவங்க ஊர்ல வந்து தண்ணி தேடி எல்லாம் வந்து ஒரு பெரியவரை வச்சு ஏதோ ஒரு குச்சியெல்லாம் வச்சு தண்ணி எங்க இருக்குன்னு தேடி போறாங்க. ஒரு இடத்துல தோன்றப்போ என்னமோ அவங்க அங்க கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்றத காட்டல. ஸோ அதை வந்து நம்மளுக்கு படத்தை பார்த்தாதான் தெரியும். அப்ப அதுல வந்து என்னமோ கண்டுபிடிக்கிறப்ப அந்த ஊரையே வந்து எல்லாரும் வந்துடுறாங்க. ஆமா கலெக்டர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தங்களா என்னென்னமோ பல டிபார்ட்மெண்ட் எல்லாம் வருது. அப்படி என்னத்த கண்டுபிடிச்சாங்க இவங்க? அதுக்கு பதிலா தண்ணியை தேட போன இவங்க, தண்ணி எங்க கிடைக்குதுன்னு தேட போன இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்ற ஒரு இது. ஆமா ஒரு கியூரியாசிட்டியோட அந்த படத்துல அந்த ஊரே வந்து இப்ப கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு காசை வாங்குறத விட என்னடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஊர் மக்களை அடிச்சு எங்கேயோ தள்ளி விடுறாங்க. அப்ப அதுக்கு வந்து எதிர்குரல் கொடுத்து அந்த கிராமத்துக்கான அந்த உரிமைகளையும் அந்த இடத்தையும் மீட்டெடுக்கிறதுக்காக எல்லா இடத்தையும் நாங்கள் இடிப்போம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து இடிக்குது. ஸோ அதெல்லாம் மீறி யோகி பாபு அவர்கள் வந்து அந்த வில்லேஜ் பீப்புளை வந்து லீட் பண்ணி ஒரு கத்தி கதிரேசனா இவர் எப்படி வந்து அந்த கிராமத்தையும் அந்த மக்களையும் காப்பாற்றுறாரு அப்படின்றது அவரோட ஸ்டைலில் அவருக்கு என்ன மாதிரி லாங்குவேஜில் வருமோ அந்த மாதிரி பாடி லாங்குவேஜில் அந்த மாதிரி ஸ்டைலில் அந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. லுக்ஸ் ப்ராமிசிங். ஒரு ஃபேமிலியோட உட்காந்து ஓகே என்ன நடக்குது, ஓகே சின்ன ஊர், அந்த சின்ன ஊரில் ஒரு பிரச்சனை லைட்டாக பார்த்துட்டு அதில் ஒரு சின்ன மெசேஜ் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். அதில் எங்கெங்கெல்லாம் இவரோட ஹியூமர் இருக்குமோ கண்டிப்பாக அதுக்கான ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ யோகி பாபுவோட ஹியூமரை பார்த்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த படத்தை பார்க்கலாம். அது கடைசியில ஏதோ ஒரு அஜித் ரெஃபரன்ஸ் வேற போட்டு முடிச்சிருப்பாங்க அந்த ட்ரெய்லரை. முடியே இல்லை, நீங்க தலை வரலாறு பத்தி கேக்குறீங்க, சொல்றேன். அதுக்கப்புறம் அடுத்து 3ஆம் கண். தியேட்டரில் நல்ல ரிசப்ஷன் வாங்கின ஒரு மூவி அது 3ஆம் கண். இப்போ இந்த மந்த் தான் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஒரு நல்ல ரிசப்ஷன், நிறைய ஃபேமிலிலாம் போய் பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு ரிவ்யூஸ்லாம் அழகாக கொடுத்தாங்க, பப்ளிக் ரிவ்யூ. ஸோ அது ஒரு நல்ல கதையுமே கூட. புதுசா என்னமோ ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்றது வேற. அதை வந்து ஒருத்தங்க பப்ளிக் ரிவ்யூல வந்து சொல்லும்போது சொல்லிட்டாங்க. ஆமா அது என்ன ட்ரை பண்ணிருக்காங்கன்ற அந்த ஸ்பாயிலரை சொல்லிட்டாங்க. அந்த ஸ்பாயிலர் நம்ம சொல்லக்கூடாது. அது வந்து இந்த படத்துல ஒரு யூனிக்கா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டரா இருக்கும், பார்க்கறதுக்கு வியூவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி. பட் இதில் ஆர்டிஸ்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இது கதையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனு. பல கேரக்டர்ஸ் பல இடங்கள்ல இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களோட கதையுமே எங்க எப்படி என்ன மாதிரி ஆகுதுன்றதெல்லாம் நிறைய விஷயங்களை கொண்டு வந்துருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா வந்து நான் இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண நான் பார்க்கல இன்னும் சொல்லிடுறேன் ஓப்பனா. ஸோ ட்ரெய்லர் வச்சு தான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நிறைய நல்ல ஆர்டிஸ்ட்டுங்களை போட்டிருக்கிறாங்க. அது வந்து விதார்த் அவர்களாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட். அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது இப்போ இதில் யாருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் என்ன அப்படின்றதுலாம் ஒரு மேட்ரு. காதலில் சொதப்புவது எப்படி அப்படின்ற படம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த படம் வந்துட்டு ஷார்ட் ஃபில்மாக ரிலீஸ் ஆனப்போ அந்த ஷார்ட் ஃபிலிமில் லீட் ரோல் சித்தார்த்தோட அந்த கேரக்டரை பண்ண ஆக்டர் தான் வந்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேஜர் வில்லன் மாதிரி ஒரு கார்ப்பரேட் வில்லன் மாதிரி அவரை காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கம்பேக் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அவருக்கு. ஏன்னா பிகாஸ் ரொம்ப நாளாக அவருமே வந்து ஒரு கியூட் சாக்லேட் பாய் டைப்பில் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. பட் ஏதோ ஒன்று ஒர்க் ஆகலை அவருக்கு. தாடியெல்லாம் வச்சு சீரியஸாகவும் வராரு. பட் ஏன்னா சம்திங் ஹஸ் நாட் கிளிக் பண்ணும். பட் இந்த படம் வந்து அந்த கிளிக்கை கொடுத்துருக்குது ஓரளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட. நெட்ஃப்ளிக்ஸில் வைடர் ஆடியன்ஸ்க்கு போய் சேரும்போது கண்டிப்பாக அவருக்கும் மேலே ரெகக்னேஷன் நல்லா கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் எல்லாமே ஓவராலாகவே இந்த படம் முழுக்க நல்லா நடிக்க தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டுங்க. தியேட்டர் ஃபீலுக்கு நல்லா இருந்திருக்கும், ஓடிடிக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு பேசியா வேக வேகமாக டக் 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 டக்னு அடுத்து என்ன நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு த்ரில்லர். ஸோ பேக்டாக இருக்கும். அடுத்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இந்த கதையில இருக்கிற ஒரு படம், மம்முட்டி ஆன் ஸ்டார்.
அது ஏதோ ஊர்ல ஏதோ ஒரு 4 பசங்க வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு சென்னைக்கு போறோம்டா அப்படின்னு சொல்லி கிளம்பி ஆசாசியா கிரிக்கெட் மேட்சை போய் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபேக் டிக்கெட் கொடுத்து ஏமாத்திடுவாங்க அவங்கள. ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் எப்படியாவது மேட்சை பார்க்கணுன்ட்டு அவங்க பெட்டிங்குள்ள போய் அங்கே ஏதோ மாட்டிக்கிட்டு அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இந்த ட்ரெய்லர் இருந்துச்சு. ஸோ அது வந்து படத்துல பார்க்கும்போது தான் அவங்க என்ன மாதிரி சம்பவத்துல கூட சிக்கி மாட்டி தவிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கதையில தெரியும் போல. அதுல வந்து நம்ம இன்ஸ்டால நம்ம பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஃபேஸஸா சில பேர் இருப்பாங்க. கரெக்டா அவங்களுக்கு பிடிச்சி இந்த படத்துல போட்ட மாதிரி இருக்கு. அவங்களுடைய ஆக்டிங் எப்படி பிகாஸ் இது வந்து இது கதைக்களமே கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஊர்ல இருந்து வந்து ஆமா. இங்க பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபேஸஸை போட்டிருக்காங்க. ஆமா. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டா இருக்கலாம். ம். எங்கர் ஆடியன்ஸ்க்கு இன்னுமே கூட நிறைய ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஆமா. இருக்குது இது. ஸோ இந்த கிரிக்கெட்டை சுற்றி ஐபிஎல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ம். நேரடியாக ஐபிஎல்னு சொல்லாமல் சிஎஸ்கேன்னு சொல்லாமல் சென்னை டீமு ஆ. கிரிக்கெட்டு அந்த மாதிரிலாம் போய் இந்த காப்பிரைட்லாம் சிக்காமல் ஓரளவுக்கு டீசெண்டாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இது பார்க்கும்போது அந்த யங் டேலண்ட்டுங்களுக்கு இது என்ன மாதிரி ஓப்பனிங்கை கிரியேட் பண்ணும், ம். அவங்களுக்கு எப்படி போய் இது சேருன்றதான் மெயின் பாயிண்ட்டாக எல்லாருமே கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கதை இந்த படம் எப்படி இருக்குதுங்கிறது எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டோரி. பட் ஒரு டீசெண்டான விஷயமா இருக்கலாம் இந்த லிஸ்ட்டில் ம். பார்க்கும்போது. இது வந்துட்டு ஹானஸ்ட்லி சொல்லணும்னா மற்றது எல்லாத்தையும் விட இது பெட்டர் ஆகுமா அப்படின்னா எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ராமிசிங்கான ஒரு ஃபீல் இது கொடுக்கல. ம். பட் ஓகே, அந்த ஒரு பசங்களுக்காக குட் அட்லீஸ்ட் ட்ரை. பார்க்கலாம். ம். குட் ட்ரை. அந்த பசங்க என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதை பார்க்கலாம்ப்பா ம். அப்படின்றதுக்காக தான் நான் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கேன். அடுத்தது வந்து லக்கி த சூப்பர் ஸ்டார். லக்கியை காணோம் சார். டேய் இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? எந்திரிங்க. இதே மாதிரி சிமிலரா இன்னொரு ஹாலிவுட்லயும் இன்னொரு ஒரு படம் ஆமா, இப்ப ஆமா. ஷீப் டிடெக்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஒரே ஜானர்ல ஆ. 2 மூவிஸ் வந்து இந்த வீக்ல ரிலீஸ் ஆகுது. ஒன்று வந்து தமிழ்ல, இன்னொன்று வந்து இங்கிலீஷ்ல. ஆமா. ம். ஸோ இது வந்து பார்க்குறப்ப நம்ம சின்ன வயசுல இந்த டால்மேஷன் ஸ்டூவர்ட் லிட்டில் அதெல்லாம் பார்த்துருப்போம்ல, அதே அந்த இதுல இங்க ஏதோ தமிழ்ல ஆமா. ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்க வந்து தமிழ் டப்பிங்ல ஒன்று ஓடுது. கோவை ஆமா. சார்ல அவங்க பேசியிருக்காங்க. ஆமா. மொட்டராஜேந்திரன் அவர்கள் அவங்களாம் வாய்ஸ் கொடுத்து இந்த லக்கி வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி எப்படியோ முட்டி மோதி தியேட்டர் ரிலீஸ் எல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ம். ஓடிடியில் வந்து உட்காந்துருக்குது. ஸோ ஓடிடி ஆடியன்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். லக்கி வந்து நல்லா ம். பெர்ஃபார்ம் பண்ணும் ஓடிடின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பிகாஸ் நீங்க இதுல வந்து கதை அது இதுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேண்டசி மாதிரி போகுது. ஆமா. ஒரு டாக்ஸ் அந்த டாக்ஸ் வாய் அசைக்கிற மாதிரி பேசுற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் இருக்குது. அதுக்கு கோவை சார்ல அவங்க வாய்ஸ் ஓவர், ம். மொட்டராஜேந்திரன் அவருடைய வாய்ஸ் ஓவர், ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்கிறாரு. ஸோ ஒரு 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 நாய்க்குட்டியை காணோம், ஆ. அதை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த நாய்க்குட்டியை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுதா இல்லையா, யார் அந்த நாய்க்குட்டியை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ம். ஒரு எம்எல்ஏவை வந்து டவுட்ல காட்டுறாங்க ட்ரெய்லர்ல. அப்புறம் வந்துட்டு ஒரு சிஎம் வரைக்கும் போகுது. ம். அரசியல்வாதிகள்லயே யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த நாய்க்குட்டி வந்தனால லக்கு கிரியேட் ஆச்சுன்னு சொல்லி அந்த லக்கி ஆ. அதுதான் அந்த டாக் பேர் லக்கின்னு வச்சுக்கிறாங்க. அந்த லக் இருக்குது, ம். அதான் அந்த டாக் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க மேல டவுட் இருக்குது. இப்போ இதுல யாரு நிஜமா இந்த நாய்க்குட்டியை திருடி வச்சிருக்கிறா ம். அப்படின்றதுதான் வந்து கதை. இதை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, இதுக்கு அதுவும் ஒரு பக்கம் அந்த நாயை வச்சிருக்கவங்க தேடுறாங்க, அந்த நாயோட அம்மா நாய், அந்த நாயோட கூட்டம் அது எல்லாமே அவங்கலாம் அவங்களும் தேடுறாங்க. தேடுறாங்க. அதுதான் கோவை சரளா வாய்ஸ், இவங்க நம்ம ஆமா. ஒட்டராஜேந்திரன் வாய்ஸ், அவங்க தேடுறது. ஸோ இந்த மாதிரி கியூட்டா வந்துட்டு இந்த ஆமா. மாதிரி ஒரு டாக் லவர்ஸ்லாம் வந்து அழகா உட்காந்து பார்ப்பாங்க. சின்ன பசங்க உட்காந்து பார்க்கலாம், ஆமா. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு நல்ல ம். என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக அந்த டாக்ஸ் வச்சு இமோஷன்லாம் கிரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ம். மற்றபடி வந்து ஒரு என்டர்டெய்னர் கதை சூப்பர். இது ஒன்று ரிலீஸ். அதே மாதிரி தான் இந்த ஜானரில் இங்கிலீஷில் சேமாக அட் அ டைமில் நமக்கு வருது. ஆனால் இதில் டாக், அதில் ஷீப். ஷீப் த ஷீப் டிடெக்டிவ். ஷீப் டிடெக்டிவ்ஸ் ஹியூ ஜாக்மேன் நடிச்சிருக்கிறாரு. ம். ஸோ அவரோட ஒரு ஸ்டைலில் வந்து இது ஒரு லைட் ஹார்ட்டட் சப்ஜெக்ட் மாதிரி ம். போகுது. ஆமா. ஸோ ட்ரெய்லர்லேயே வழக்கம் போல் இந்த ஹாலிவுட்டில் காட்டிடுவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஹாலிவுட்டில் வந்து ட்ரெய்லர்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து படத்தோட ஃபஸ்ட்டு ஷாட் அது ஓப்பனிங்கில் இங்கே காட்டிடுவாங்க. ஒரு வைடு எஸ்டாப்ளிஷ் ஷாட்டு, வீடு பக்கத்தில் ஒரு பேக் ஆமா. யார்டு, அதில் ஒரு எடுத்து போட்டு ஏதோ உடச்சிக்கிட்டு இருப்பாரு பக்கத்தில். இது வந்து அப்படியே ட்ரெய்லர்லேயே வந்து ஆர்டராக தான் காட்டுவாங்க. இதுதான் அந்த ஹாலிவுட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி அப்படியே காட்டி காட்டி அடுத்து நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அது ம். என்ன ஆச்சு, இப்படி என்ன இவங்களே அதை காட்டிட்டனால நம்ம இதில் சொல்ல போகிறதுல ஒன்றும் பெரிய லாஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷீப்ஸை வளர்க்கக்கூடிய அதுங்களை வச்சுட்டு அதுங்களுக்கு கதையெல்லாம் ம். சொல்லி க்யூட்டாக நடந்துக்கக்கூடிய ஹியூ ஜாக்மேன் வந்து திடீர்னு ஏதோ இறந்து போயிடுறாரு. ம். இப்போ அவருடைய மரணத்தை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் வாங்கன்னு சொல்லி அவர் வளர்த்த அந்த ஷீப்புங்களாம் அதுங்களுக்குள்ளே பேசி வாங்க நம்ம போய் இதை கண்டுபிடிப்போம்னு சொல்லி ட்ரெய்லர் மூலம் கடைசியில் அவங்க தான் வராங்க. ஆமா. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. அந்த போலீஸுக்கே வந்து இந்த ஷீப்ஸ் எல்லாம் சேர்ந்து க்ளூவை கண்டுபிடிச்சு கொண்டு கூட்டிட்டு வந்து காமிச்சு இதை பார்த்து தொலை எப்பயாவது கண்டுபிடி அப்படின்னு
அது ரொம்ப கியூட்டா போயிட்டு இருந்துச்சு. எனக்கே அது நான் அது முன்னாடி படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ட்ரெய்லர் வந்தப்பயே சரி நம்ம தியேட்டர்ல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது நான் இன்னைக்கு போய் பார்ப்பேன். இப்போ வந்து ஓடிடியில் வந்துருக்குது. ஸோ இதை போய் பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே ஜானரில் வரனால வந்துட்டு ஒரு ஃபீல் குட்டாக க்யூட்டாக அந்த டாக்ஸ் எல்லாம் வச்சு அதுங்க எவ்வளோ க்யூட்டாக என்னென்னலாம் பண்ணுறதுலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கலாம் வீட்டில். இது வந்து இந்த ஜானரோட முடிஞ்சு. அடுத்து ஜான் சீனாவோட படம், இன்னொரு இங்கிலீஷ் படம் இது. ஆமா, லிட்டில் பிரதர். என் பிரதருக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சொல்லுங்க, அது என்னது? அந்த கதை என்னங்கிறது அது ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு மாதிரி ஃபன்னியா தான் கொண்டு போயிருக்காங்க. அந்த படத்துலயுமே ஜான் சீனா வந்து ஒரு ஆக்டரா தான் அதுல காமிச்சிருக்காங்க. அது எங்கேயோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு தம்பியை பாக்குறதுனால தம்பியவே ரெக்கக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு போய் பார்த்தா இது யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சீனாவே கேக்குறாங்க, அண்ணன் அவங்களே கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தம்பி பார்த்தா அப்படி தெரியலையே. இல்லையே நான் ஸ்கூல்ல பார்த்தப்ப வேற மாதிரி இருந்தானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க அந்த பிரதர் வந்து என்னெல்லாம் அட்ராசிட்டி பண்றாங்க, எவ்வளவு டிஸ்டர்பன்சஸ் ஜான் சீனா வியர்டா என்னென்னமோ பண்றாரு. ஆமா, என்ன பண்றான் ஐயோ, இவனால பெரிய டார்ச்சர், வீட்டையே அலங்கோலப்படுத்திடுறாரு, என்னமோ பண்றாரு. ஸோ இப்போ இவன் தம்பியா இல்லையா, இவனை துரத்துறதா வேணாமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ரகிளை தான் வந்து இந்த படத்துல காட்டுறாங்க. நிஜமா என்ன நடக்குது கடைசியில, இவங்களோட எது பீஸ்ஃபுல்லாக முடிச்சுதா இல்லையான்ற மாதிரி. ஸோ ஒரு டிப்பிக்கல் ஹாலிவுட் ஸ்டைல் காமெடி, ட்ராஜிக் காமெடியாக இருக்கும். அதாவது பெரிய டார்க் ஹியூமர் மாதிரி வச்சுக்கோங்களேன். பெரிய டென்ஷன் இருக்கும், ஆனால் அந்த இடத்துல ஒரு காமெடி இருக்கும். இந்த மாதிரியே காட்டி காட்டி ஜான் சீனா வந்து கடைசியில் ஏன்டா அப்படி என்ன படுத்துறீங்கன்னு நிற்கிற மாதிரி வந்து ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ காமெடி ஜானருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து எல்லாம் வீக்கெண்டில் ஃபேமிலியோட உட்காந்து நசிச்சு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படம். ஸோ இதில் நம்ம லிஸ்ட்டில் வேறு ஏதாவது வச்சுருக்கோமா பாக்கி? ரைட். ஸோ இப்போ இந்த வீக்கில் நம்ம சொன்ன இந்த லிஸ்ட்லேயே இந்த படத்தையோ இந்த சீரீஸையோ நீங்கள் பார்த்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ போடுங்க, அந்த சீரீஸை பற்றியோ அந்த படத்தை பற்றியோ நீங்கள் பார்த்துட்டு வந்து பேசி போடுங்க ஒரு வீடியோ அப்படின்றது ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு வீடியோவை போட்டு அது எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி பீப்புளோட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோ, நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். டாடா.